நோ. நெஞ்சு தொட்டு சொல்லுங்க. அவன் அவுட் இல்ல. ஆடுறது ஜானி ஆச்சே. இது என்ன விளையாட்டு? கிரிக்கெட் விளையாட்டு. யாரா இருக்க? எம்ஆர்எஃப்க்கும் பிரிட்டானியாவுக்கும். ஆமா, இதுல ஜானி என்ன பண்றான்? காலையில வந்தா நான் 100 அடிக்கிறவரையும் போடுங்க, அப்புறம் நீங்க விளையாடலாம் அப்படின்ட்டு காலையில இருந்து ஆடிட்டு இருக்கேன். 96 அடிச்சு புட்டா இன்னும் 4 அடிக்க மாட்டானே? ஏன் அடிக்க மாட்டான்? காலையில இருந்து 26 தடவை அவுட் ஆயிருக்கான். ஜானி, இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிடாரு, வா. சார் போட பாருங்க சார். 100 அடிச்சிட்டு வரேன் சார். ஓகே. உங்க யாரு கை காட்டுறாங்க, நீ கை காட்டுறீங்க மக்களுக்கு. ஆமா, பெரிய வோல்டர கடையை பிரேக் பண்ண மாதிரி. பொறாம சார் உங்களுக்கு. கை உள்ளவை, ஹேண்ட் இன்சைடு. உள்ளவா. வண்டிக்கு என்னாச்சு? நல்லா ஸ்டார்ட் ஆகும் சார். போடு. என்ன சார், எங்க போற? வண்டி எனக்காக நிக்கலையா? வண்டி ரிப்பேர். ஐயா, என்ன வண்டி சார் இது? பாக்ஸ் வெஹிக்கிள். அப்படின்னா டப்பா வண்டி. அப்ப இப்ப எப்படி? தள்ள ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க உட்காருங்க சார், நான் தள்ளுறேன். தள்ளுற மாதிரி தள்ள சொல்லால பாக்குறேனே. ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர் பேசுறேனே. நீ ஸ்டீரிங் எப்படி நாங்க தள்ளுறோம்? என்ன சார் சொல்றீங்க? நீ ஸ்டீரிங் எப்படி நாங்க தள்ளுறோம்னு சொல்றேன். தெய்வம் சார் நீங்க. நல்ல பையன், குட் பாய். ஏ அசகி தள்ளு. ஐலசா. ஏ அமுக்கி தள்ளு. ஐலசா. ஏ ஜோரா தள்ளு. ஐலசா. ஏ தள்ளு தள்ளு. ஐலசா. நான் தப்பிச்சு போறேன். ஐலசா. ஏ ஜாலி ஜாலி. ஐலசா. தேங்க்ஸ் பா. ஐலசா. டாடா டாடா. ஐலசா. என்ன அழகா வண்டி ஓட்டுறான் பாத்தியா? நீயும் ஓட்டுறிய. இந்த மாதிரி ஆளு தான் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. சார் அவன் தப்பிச்சு போறான். அப்பவே சொல்லு நினைச்சேன் சார். அப்ப நினைச்சது இப்ப ஏன் சொல்றேனே. வேலை காலி. இல்ல சார். ஐயா வரேன். ஐயா வணக்கம். ஐயா வரேன். வணக்கம் சார். வணக்கம் சார். எதுக்காகடா இப்படி கூட்டம் போட்டு நிக்கிறீங்க? நாங்க ஜானியை ஜாமீன்ல எடுக்க போறோம் சார். அப்ப ஜானி உள்ளதா இருக்கான். டேய் ஜானி, என்னடா இது விளையாட்டு? சார், இதுக்கு பேர் தான் கிரிக்கெட், மட்டே விளையாட்டு. ஷட் அப். டேய், நான் கூட்டத்துல ரன் பண்றேனே. ஆமா, உன் மனசுல என்ன பெரிய ஏரியா தாதா நினைப்பா? என்ன சார், இந்த ஜானி பத்தி தெரியாத உங்களுக்கு? இல்ல, எதுக்கு அவ்வளவு கூட்டம்? அந்த கூட்டத்தை முதல்ல கலைஞ்சு போ சொல்லு. எங்கள் அண்ணன் அஞ்சா நெஞ்சன், இரும்பு தலையன். அம்மி கோசிங்கடா. ஐயோ, கோட் ரூபாய்க்கு எந்த கத்து கத்துறானுங்க? உள்ள இன்ஸ்பெக்டர் என்ன காட்சி காட்சின்னு காய்ச்சறான். போங்கடா போங்கடா என்று சொல்லி நமது நாட்டிற்கு சமாதானம் தேடி தந்த சமாதான புறாவே, சமாதான கோழியே, சமாதான காடையே, சமாதான கௌதாரியே. ஜானி, உன்னை எதுக்காக கூட்டிட்டு வர சொன்ன தெரியுமா? சார், பக்கத்துல பெரிய பங்களா இருக்குது, அதுக்கு பெரிய பெரிய மனுஷங்களா வருவாங்க. அவங்க வரும்போது இவன் அந்த பக்கம் போக கூடாது. அது மட்டும் இல்லாம கலண்டா பண்ற லிஸ்ட்ல இவன் பேர் இருக்குது. அதனாலதான் எனக்கு கூட்டிட்டு வந்தா. மறந்துட்டீங்களா? அது எனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் கேட்டீங்க? சார், அப்ப நான் உள்ள உட்கார்றதா இங்கே உட்கார்றதா? நீ உள்ளே உட்கார வேண்டாம், வெளியே உட்கார வேண்டாம். பாரு, அந்த பெரிய வீட்டுல விசேஷம் நடக்குது. நிறைய விஐபி எல்லாம் வருவாங்க. நீயே உன் பசங்களும் அந்த பக்கம் போக கூடாது. அவ்வளவுதானே சார்? அந்த பக்கம் என்ன சார்? அந்த திசைக்கே போக மாட்டேன் சார். ஏ வண்டாரே வண்டாரே, ஏ வண்டாரே வண்டாரே, டுல்கரே டுல்கரே, டுல்கரே டுல்கரே, ஆக்ஷன் ரிப்ளே குட்டாரே குட்டாரே, ஆக்ஷன் ரிப்ளே குட்டாரே, குட்டாரே குட்டாரே, ஆக்ஷன் ரிப்ளே குட்டாரே. ஐயோ, உண்மையா மாட்டே மாட்டே. நீ என்ன சொல்லுங்க பண்ணு. நான் சொல்லலாமா? ஏன் நான் சொல்லிச்சது? தம்பி தம்பி, என்ன காப்பாத்துங்க தம்பி. இந்த அம்மா என்ன அடிக்கிறதுக்கு துரத்திக்கிட்டு வருது தம்பி. அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? ஐயோ கேளுங்க தம்பி. தம்பி, இந்த அம்மாவுக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் பேமானி, புறம்போக்கு, உருப்படாதவன்.
வச்சுக்கிறியா? அப்புறமா வச்சுக்கிறேன் உனக்கு. பத்திரம் இதையும் விட்றா. வச்சுடா. தம்பி, இந்த கிளி ஜோசியத்துல இந்த பொம்பளை மகனை பத்தி புட்டு வச்சுட்டேன். அது அப்படியே பலிச்சு போச்சு. ஏய், அது என்னது? உருவிடாத. தம்பி, இந்த பொம்பளை நீ உங்களை பார்த்த உடனே அமைதி ஆயிடுச்ச. உங்க முகத்தை கொஞ்சம் பார்க்கலாமா? உன்ன மாதிரியே தான் இவரும். நீ கிளிய புச்சி கூண்டுல போட்ட, ஆ. இவர் மூஞ்ச புச்சி கூண்டுல போட்டாரு. நீ கிளி ஜோசியம், இவர் மூஞ்சி ஜோசியம். ஆ. ஏ கைட்னாரே கைட்னாரே. டேய் இன்னொரு தப்படா. ஏ கைட்னாரே கைட்னாரே. அம்மா இங்க வாங்க. இந்த பொம்பளைக்கு மகனா நீங்க? என்னோட அம்மா தான் அவங்க. உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. எப்படி? கிளி ஜோசிய படி இப்போ உனக்கு அற விழும். தம்பி, ஹாய். கிளி கொண்டு அது என்னது? இனிமே எந்து. தம்பி, ஓடு. போ. ஓடு. ஏய், குப்பத்தை ஓடு. போ. ஓடு. ஏய், ஓடு. இந்த பக்கமே வரக்கூடாது, ஜாக்கிரதை. என்னம்மா? அவனை விரட்டினல்ல, காலெல்லாம் வலிக்குது. அவ்வளவுதானே? என்ன? ஏய், 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 என்னடா இது? இறக்கி விடு. நீதான் கால் வலிக்குதுன்னு. அதுக்கா தூக்கிட்டா சரியாயிடுமா? எல்லாரும் பாக்குறாங்கப்பா, இறக்கி விடு. அவன் பார்த்தா எனக்கு என்ன? எங்க அம்மா நான் தூக்காம சின்ன வயசுல நீ என்ன தூக்கல? அந்த மாதிரி தான் நீ சும்மாரு. என்னடா? அம்மா என்றழைக்காத உயிர் இல்லையே. இறக்கி விடு. என்றழைக்காத ஏம்மா? உயிர் இல்லையே. ஜானி. அம்மா என்றழைக்காத உயிர் இறக்கி விடு. இல்லையே. நான் நடந்து வரேன். அம்மா என்றழைக்காத உயிர் இல்லையே. சும்மாரு வா. பொண்ணு ஃபாரின்ல படிச்சு வந்தான்றத இவ்வளவு பெரிய பாட்டி வைக்கணும்? ஆமா, பின்ன ஒரே பொண்ணாச்சு. அதுவும் இல்லாம தனக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணு இருக்குன்னு மத்தவங்க தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் வசதியான சம்பந்தம் தேடி வரும். சந்தியா, எங்க போயிட்டா இவ? சந்தியா, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சந்தியா பாத்தீங்களா? நீங்க யாரு? என் பேர் வினோத். நான் இந்த ஃபேமிலிக்கு க்ளோஸ் ரிலேஷன் கிடையாது. சந்தியாவை எப்படியாவது கவர் பண்ணி ரிலேஷன் ஆயிடலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சந்தியாவை எங்கேயோ பாத்தீங்களா? இப்பதான் என்னுடைய ஆளைய பாத்திருக்கேன். இவரா? இப்பயே ஒரு படி கீழே இருக்காரு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, போடா. சொசைட்டி ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுதே. தேங்க் யூ. Where's your husband now? அவுட் ஆஃப் ஸ்டேஷன், நாளைக்கு வந்துருவாரு. சரி, பிடிக்குமா? சொல்லு. எங்க சந்தியாவை காணோம்? சந்தியா எங்கம்மா? எங்கதானே எங்கேயோ இருந்தா. சந்தியா, சந்து, சந்தியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? இதெல்லாம் இங்க வேண்டாமே. எனக்கு இத கூட்டம்னா ரொம்ப அலர்ஜி. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்ன சந்தியா இப்படி கேட்ட? உனக்காக நான் எது வேணாலும் செய்வேனே. ஐடியா, shall we go for a drive? கார் எடுத்து ஜாலியா வெளிய போலாமா? கார் எடுக்க முடியாதே. ஜீப் எடுக்க முடியுமே, வெளிய தான் நிறுத்திருக்கேன். டிங் டாங் டோங். சந்தியா, இப்படி ஒரு இனிமையான அனுபவம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. நானும் நினைக்கவே இல்ல. என்ன சந்தியா, ரொமான்டிக்கா நம்ம ரெண்டு பேரும் போக வேண்டிய ஜீப் ஜேர்னி இது. இதுல போய் பின்னாடி 4 கிளீனர் உட்கார வச்சியே. அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸா இவனுங்க? சாப்பிடுவானுங்க, தூங்குவானுங்க, அதை தவிர ஒண்ணும் தெரியாது இவனுக்கு. ஏய், நான் கராத்தேல பிளாக் பெல்ட் சாம்பியன் தெரியுமா? பெரிய பிளாக் பெல்ட். நான் கூட தான் நேற்று ஈவினிங் ஒரு பெல்ட் வாங்கிருக்கேன். கட்டிருக்கேன், பாக்குறியா? நான் சூப்பரா பிரேக் டான்ஸ் ஆடுவேன். நான் பிரேக் போடலனா நீ வண்டிக்குள்ளேயே டான்ஸ் ஆடிடுவேன். வண்டியோட உருண்டனை வச்சுக்க, எறும்பு கூட மிஞ்சாது. இவங்க ஃபுல்லா கதை விடுறாங்க சந்தியா, நம்பாத. சரி, நீதான் அதான் நம்புற மாதிரி சொல்லலாம். ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது, எதான்னு சொல்றது. வேணா சாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். ஐ அம் a champion in all car races. Is it? ஆமா, லாஸ்ட் வீக் 16 ரேஸ்ல நான் ஓட்டுனேன். நீ பாக்கற? பாத்தனே. பாத்தியா? அப்படினா நான் சேலத்துல ஓட்டுனேன்னு நினைக்கிறேன். இந்த பாரு, ஒரு இந்தியன் தாத்தா வராரு பாரு. அட பாவிகளா, நீங்க நல்லா இருப்பீங்களா? உங்களுக்கு பணம் திமிர்றா, கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சீங்களா? அறிவு கட்ட குருட்டு நாய்களா? ரோட்ல ஆள் போறது தெரியாம அட்டு போட்டு போறா. பெரிய வீட்டுக்கு வந்த வண்டி நினைக்கிறேன். இந்த பக்கம் தானே வரணும். வரட்டும். ஐயோ, நேரம் வரானுங்க. ஓடு, ஓடு.
போடி. சச்சே, அவனுங்களை ஏன் தர்மாஸ்பத்திரியில சேர்த்துட்டு உடனே சேஃப்டியா கொண்டு வரதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயி போச்சே. வரேங்க சந்தியா, ப்ளீஸ். நானும் வரேன். நீ ஜீப்புக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறதுக்கு தான் லாய்க்கு. சும்மா அதே சொல்லிட்டு இருக்கா சந்தியா. நான் என்ன பயந்து போய் ஜீப்புக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன்? அதான் கிடையாது. நேவே அவனுக்கு ஃபைட்டிங் டெக்னிக்லாம் எப்படி இருக்கிறத உள்ள இருந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தேன். இப்ப அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆம்பளை பசங்களா இருந்தா இப்ப கூப்பிடாவனுல யார் கூப்பிட்டீங்களா? உன்னை யாருமே கூப்பிட்டா நான் குப்பத்துல இருக்கிற பசங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். நீ போ வேலையை பாரு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பக்கத்துல தான் குப்பம். குரல் கொடுத்தா கும்பலே வரும். குரல் கொடுக்கணுமா? சந்தியா, நீ ஆல்ரெடி ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ற. நீ மேல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் கீழே வந்து அப்புறம் பாக்குறேன். போ போ. என்னடா எல்லாத்தையும் ஏற கட்டுற? குப்பை தொட்டில போட போறியா? இல்லப்பா, ஜானி அவங்க குப்பை தலங்க வருவாங்கல்ல, அவங்களுக்காக எடுத்து வச்சுன்னுக்குறேன். ஏண்டா முதலாளிக்கு தெரிஞ்சதுன்னா? எப்படி தெரியும்? ஐயா அம்மா தான் வெளில போயிருக்காங்கல்ல. அது சரி, சின்னம்மா இருக்காங்களே, அவங்க சீமையில இருந்து வந்தவங்க, இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அது இல்லாம பகல்ல பெரிய பாட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்ல ஜானியோட சின்ன பாட்டி நடக்கிறதான வழக்கம். அது என்ன சின்ன பார்ட்டி? பூசாரி ஹரிராமா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. என்ன மிருகமாக்காத நீ. இருடா, சாணம் குடிச்சிட்டு வர்றேன். அகிலாண்டேஸ்வரி தாயே, என்ன காப்பாத்துமா, என்ன காப்பாத்து. இல்லடா. ஹரிராமா, இந்த வயசான காலத்துல என்னால ஓட முடியலப்பா. என்னால ஓட முடியலடா. என்ன விட்டுரு. புடி 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 அவன். இன்ஸ்பெக்டர் சார், என்ன நீங்களாவது காப்பாத்துங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு போலீஸ்கார முன்னாடி? குமாருங்க சார், நேர்மையான போலீஸ்னு சொல்லுங்க சார். தேங்க்யூ. அப்பா வெட்டுறேன். பூசாரி ஏன் வெட்ட வர்ற? கொஞ்சம் பின்னாடி வாங்க சார். சார் இந்த பின்னாடி இல்ல சார், கதைக்கு பின்னாடி வாங்க சார். ஃபிளாஷ்பேக். டெல் மீ. அப்படின்னா சொல்லு எனக்கு. அங்காள பரமேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி. ஐயா வெட்டலாங்களா? சமயபுரத்தாளே, அன்னை அபிராமியே. ஐயா வெட்டலாங்களா? கொண்டாடா. அம்மா தாயே, இந்த ஊரையும் மக்களையும் நல்லபடியாக வாழ வைக்கணும் தாயே. ஐயா வெட்டலாங்களா? இருடா, ஆடு சம்மதம் கொடுக்கலன்னா தெய்வ குத்தம் வரும். அப்ப சீக்கிரம் கேளுங்க. வேற்றுவான் குடிக்க. என்னங்க சாமி தீர்த்தம்? விகரத மகரத விகரத விக்கண்ட ரூபம். ஆடு தலையாட்டி சம்மதம் கொடுத்துருச்சு, இனிமே வெட்டலாம். லிகண்ட வகண்ட லிகண்ட யவண்ட ரூபம். நம்ம பூசாரி கூட தலையாட்டி சம்மதம் சொல்லிட்டாரு. வெட்டிடலாமா? ஐயோ, என்ன விட்டு ஜானி, யாராவது என்னை காப்பாத்துங்க. ஐயோ ஜானி, யாராவது என்னை காப்பாத்துங்க. இதுதான் சார் நடந்தது. ஐசி அப்படின்னா நான் பார்த்தோம். அப்புறம் ஏன் சார் கேட்டீங்க? பாருங்க சார், போயிட்டான். நான் யாரையாச்சும் வெட்டணுமே சார். அப்ப இந்தாங்க. மதி தேட்டரில் உழவையா பண்ணாட. அது ஔவையாரா? அது யாரு? அது ஒரு கேள்வி. கிளவியா? ஆமாண்டா, முருகர்கிட்டயா சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா நெக்கல் பண்ண கேள்விடா. ஓ அப்படியா? அப்படிதான் சொல்றாங்க. ரெண்டு பால் கொடுப்பா. இவனுக்கு நம்ம குப்பத்துக்கு வந்தானுங்க. எங்களுக்கு 3 பால் போடியா. 2 முட்டை கொடுப்பா. எங்களுக்கு 3 நல்ல முட்டையா குடியா. அண்ணா, என்னடா? நான் இல்லனா நீ இல்ல தெரியுமா? ஏய், இது எப்படிங்க வந்துச்சுன்னு தெரியுமா? ரிப்பேர் ஆகி வந்திருக்குது. முன்சாமி அண்ணா இதை கொண்டாந்து குத்தாரு. ஆமா. நீ இல்லன்னா உடனே நானே ரிப்பேர் பண்ணி குத்தேன். அதான் திரும்பி வந்துச்சு. சம்பளம் கொஞ்சம் போட்டு கொடுங்க. ஏய், உன் வயசுல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன். அதான்டா இவ்வளவு பெரிய ஆளே வந்திருக்கேனா? அது ஓன் தலை எழுத்து. உனக்கு தான் முட்டை இறங்காத. எனக்கு இறங்காதான். இந்தாப்பா. டீக்கெட்ல வந்து நான் பசிட்டு அம்பத்துருக்காங்க. தனி சீக்கிரம் வா, சீக்கிரம். சும்மா பேர் சொல்லி கூப்பிட பொண்ணு ஜாக்கிரதை. உலக ஜானியவன உலக ஜானியவன. ஏய் உலகடா பிலிம் கட்டுறியா? யார் இந்த விஷயம் தெரிஞ்சது? என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? அதான் என்ன, அவன் அப்பனே வந்தாலும் இங்க இப்படிதான். போ போடா. ஏய் ஏய் போடா டேய். வாட் a bad smell.
வாடா இங்க. சொல்லுங்க சார். ஜானி வீடு எங்க இருக்கு? என்னது தலையில வச்ச மாதிரி ரொட்டி? ஏய், இது அவன் ரொட்டி, அவன்கிட்ட கொடு. ஜானி இல்ல, ஜானி அண்ணன் கேளு. வினோத், என்ன இது? இவன் சின்ன வயசுல இருந்து என்ன இடுப்புல தூக்கி வளர்த்த வேலைக்காரன். இவன் கடை வைக்கிறதுக்கே நான் தான் ஃபைனான்ஸ் பண்ணேன். வளர்த்த கடை இல்லையா, மாறல பாய். செருப்பால் அடிப்பேன். தேங்க்யூ பிரதர். நீ காருக்குள்ள நான் போய் ஜானியை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன ஓப்பனிங்கே சரியில்லையே. ஏய் யூ, உன்னதாண்டா. வாடா. ஜானி அண்ணன் வீடு எங்க? ஜானி உனக்கு அண்ணனா? கடா மாதிரி இருந்துகிட்டு அண்ணங்கிறியா? தம்பி ஜானி வீடு எதுன்னு கேட்டுன்னு போ. ஜானி வீட்டுக்கு அட்ரஸ் கேட்டா ஜானி தம்பி வீட்டுக்கு அட்ரஸ் சொல்லிட்டு போறாரு. நான் கடான்னு இந்த கழுத குட்டி சொல்லுது. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புதையல் எடுத்துங்கிறேன். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இங்க ஜானி தம்பி வீடு எங்க இருக்கு? ஜானிக்கு எதுடா தம்பி? ஜானி பேரை சொல்லி ஏமாத்தலான்னு வந்திருக்கியா? நீங்க போய் உட்காருங்க. ஏய், Please, சொல்லு, tension ஆகாதீங்க. சொல்லுடா. கண்டினியூ பண்ணுங்க, போங்க. அடிங்க, ஆனா கைய கழுவிட்டு அடிங்க. அடிங்க மூஞ்சில என் கைய வைக்க. ச்சே, இந்த குப்பத்துல பேசினாலே பிரச்சனை ஆயிருது. இனிமே சொல்லாமலே பாஷா தான். என்ன லுங்கிக்குள்ள இவ்வளவு நீள சட்டி போட்டிருக்கான்? அஞ்சு ஜான், நான், நீ, ஜானி. வணக்கம். கோபுரம் மாதா கோயில கைப்பிடி பீரோ ட்ரெயினா ஏது மாதா கோயிலுக்கு ட்ரெயின் போகுதா? கருப்பா சுப்பா மாறாட்டே அதெல்லாம் இல்லையா? அப்பதான் தூக்கத்துக்கு எடுத்தீங்க. கண்டதையும் திண்டு தூங்குறாங்க நாஸ்டி ஃபெலோஸ். ஜானி வீடு எங்க இருக்குன்றத நான் எப்படிதான்டா கேக்குறது? உனக்கு பேச வருமா? பேச வருமாவா? நான் நல்லா பாடவே செய்வேன். அந்த மலையில் தோன்றும் மாணிக்கமா. ஏண்டா பேச தெரிஞ்சுட்டு ஊமா நினைக்கிறியா? இவன் தெரியுதே உனக்கு ஜானி வீடு தெரியாது? போடா போய் கண்டுபிடுறா. போடா போடாங்கிற. மை காட், மம்மி வயிற்றுல இருந்து டெலிவரி ஆன உடனே ஏசி ரூம்ல படுத்தவே நானு. என்னைய கொண்டாந்து இப்படி கருவாடா காய விட்டுட்டாலே இந்த சத்தியா. நீ போடா. ஏன்டா அடிச்ச? தர்றவன் போறவன் உன்னை அடிப்பான், வாங்கிக்குவேன். நான் உன்னை அடிக்கூடாதா? ஓஹோ, வந்தவன் நீ என்ன அடிச்சிட்ட, அப்ப போறவன் நான் உன்னை அடிக்கலாம்ல? முடிஞ்சா அடிச்சு போடுறா. அடடா, ஐயோ சாரிங்க, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கங்க. என்ன இன்னைக்கு எல்லாம் தப்பா நடக்குது, தப்பா எடுத்துக்காதீங்க. ஹலோ, ஃபேமிலி டாக்டரா? நான் தான் பேசுறேன். எனக்கு உடனடியா ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி எனக்கு அனுப்புங்க. யார பார்த்தா ஆம்பளையான்னு கேட்டா? என்னது ஆம்பளையா? ஐயோ, நான் தெரியுமா உனக்கு? யார் தெரியுமா? ஐயோ ஐயோ, ஒரு சென்ட் ஃபேக்டரியே வச்சிருக்காருங்க. வாங்கடா வாங்கடா, டேய் எத்தனை பேரும் வந்து வாங்கடா. டேய் வீரனுக்கு உருவதாண்டா சாவு. வாங்கடா பாத்துறாங்க. டேய் வாங்கடா. டேய் ஹலோ வக்கீல் சார், உயில் ரெடி பண்ணிருங்க. எத்தனை பேரும் வந்து வாங்க, அடிச்சு பாருங்களா. நீ எடு, நீ எடு, தாத்தா நீ எடி, பாட்டி நீ எடி. என்னங்கடா டேய், எதிர்பாராம இருக்கும்போது வந்து அடிக்கிறானுங்க, எதிர்பார்க்கும் போது அடிக்காமலே ஓடுறானுங்க. குப்பத்துக்காரனுங்க ரொம்ப குழப்புறாங்களே.
ஸ்டாப் இட். எல்லாத்தையும் நிறுத்துங்க. ஏன் இதுக்காக ஏன் இப்படி சதா சட்டை போட்டுக்கிறீங்க? இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? இந்த பாப்பாவுக்கு என்ன தெரியும்? இந்த தம்பிக்கு என்ன தெரியும்? அட உனக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? அட யாருக்குடா தெரியும் ஜானி வீடு எங்க இருக்கீங்க? அத சொல்லி துவங்கலாண்டா குழப்பம் பிடிச்ச குப்பத்து நண்பர்களா. ஐயோ அம்மா, ஐயா ஜானி வீடு எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு இப்படி வீடு கட்டி அடிச்சிட்டாருங்களே. கார்ல வந்து என்ன கதக்கிளி ஆட வச்சுட்டாருங்களே. சட்டப்பட்ட மாத்தி அடிச்சிருக்கிறாருங்க. பேட்டை ஆல்டர் பண்ணி ஐஸ்வர்யா ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாருங்களே. என்னாச்சு? எல்லாம் பேட் விதி, குப்பம் தந்த பரிசு. கார் இருந்தாலும் ஓட்டுற கண்டிஷன்ல நான் இல்லதாயே. ஆட்டோ பிடிக்கட்டுமா? ஆட்டோ என்ன ஆம்புலன்ஸே இப்படி குப்பம் தந்த குலவிளக்கே நீ வாழ்க. இந்த ஆளை வீட்டுல விட்டுறியா? ஐயோ நான் 4 வீலர்ல வந்தவே, என்ன 3 வீலர்ல போக சொல்றேன். டாக்டர் அடையுமா என்ன 2 வீலர் சேர்ல உட்கார வச்சு பாரு போல தெரியுதே. ஏன் கத்துற? ஏன்டா சொல்ல மாட்டேன். உன்னை ரவுண்டு கட்டி அடிச்சா நீயும் கத்துவ. ஆமா, நீ ஜானியால சதாலா? அப்பா நான் மனுஷாடுறாப்பா, அதை நினைச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டு. நல்ல மனம். நான் என்னடா அநியாயம் பண்ண? அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிருக்காத பின்ன. அப்படிங்கிற பின்ன அப்படிதான். சரி புரிஞ்சுதுடா. போடு போடு போன விடுதுடா முதல்ல. என்ன சரியா? விடலாம் தெரியல. யார் யாது? யாரான கீழே இறங்கடா குரங்கு பையா. எப்படா பால் போடுறது? மோர் போடு. டுபாக்கூரு நடு ரோட்ல கிரிக்கெட் ஆடுமா? அறிவில்ல உனக்கு நேரம் வரியா? ஓரமா போறது? ஆமாண்டா, இவர் பெரிய சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர். அவர் மீசி எடுத்தாருன்னா டெண்டுல்கர் நினைப்பு. கார் போற ரோட்ல நடுவுல கம்பு நட்டி விளையாடுறீங்களா? ஏன் மிஸ்டர் ஜானி, இது கொஞ்சம் அசிங்கமா தெரியல உங்களுக்கு? சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் பர்சனல் மேட்டர். ஏய் சொந்த விஷயம் இங்கிலீஷ்ல சொன்னடா பாரு. அதுக்கு நடுறத கட்சி தான் உனக்கு. There is a point in what you are telling also. ஏய் திட்றவெல்லாம் வச்சுக்காத. வெண்குஷத்தை மூஞ்சிக்கு நேரா நீட்டாதே. யோ என்னையா விஷயம்? அப்படி கேளுங்க மிஸ்டர் ஜானி. இன்னைக்கு எங்க மாமாவுக்கு மரியாதை. என்னது? அவருக்கு இன்னைக்கு கல்யாண நாள். அது எப்படி உனக்கு தெரியும்? கல்யாணம் ஆன நாள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறனா, பெரிய சைஸ் மாலையா வாங்கி அவர் கழுத்துல போட்டு மாமான்னு சொல்லிட்டு டமால் அவர் கால்ல விழுது. அப்புறம் எழுப்பி விட்டு மரியாதையா மாப்பிள்ளை பாரு. எதுக்கு இவ்வளவு? பின்ன மைதா மாவு கலர்ல ஒரு பொண்ணு வச்சிருக்காரே, அதை கவர் பண்ணலாம் தான். இவ்வளவு பேசுறிய? நல்ல மாலை வாங்கி வந்திருக்கியா? பின்ன கண்ணம்மாப்பேட்டையில டெட் பாடி மேல போடுற பூவர் மாலையை வாங்கிட்டு வந்திருப்பேன். என் ரேஞ்சே தனி தெரியுமில்ல. அந்த மாலையை கொஞ்சம் காட்டுறீங்களா? That is manners. அந்த மாலையை அப்படி அமைக்கியா போடுறது இது பண்ணிடலாம். ஹாய் பாத்தியா, உன் சர்வீஸ்ல இந்த மாதிரி மாலையை பாத்திருப்பியா நீ? எது கையிலயோ பூ மாலையை கொடுத்த மாதிரி இருக்கே. குரங்கு குரங்கு குரங்கே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். சட்டை பேண்ட் போட்டு இவ்வளவு நாளா ஊரை ஏமாத்திருக்கான்.
ஐயோ 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 ஹலோ 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 தேங்க்ஸ் ஃபார் கமிங். போயிட்டு வாங்க. வாங்க வாங்க. இதான் அங்கிள். அதான் ஆண்டி. அமுக்கே போடுங்க. நீங்க வாங்கி போட்டுருங்க. இல்லாட்டி போடுங்க அவன் சார். போட்டுறான். சூப்பரா வாழுங்க சார், சூப்பரா வாழுங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். வெரி பேட் டைம். ஓஹோ, புரியுது. ஏதோ கோயில் வசூலுக்கு வந்திருக்கீங்கல்ல, இந்தாங்க வச்சுங்க. வாங்கிக்கீங்க. நாங்க என்ன இதுக்காக வந்தோம்? ஏதோ கல்யாண நாளாச்சு மாலை போட வந்தா இது சரியில்லை. அதுல போலாம். ஜானி, உடு பாட்டி. எங்க அப்பாக்கு நீ யாருன்னு தெரியாது. பரவாயில்ல பாட்டி, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். நீ கூப்பிடா வந்தோம் பாரு. சொல்லு யாருன்னு. நாங்க அப்பா என்னப்பா இது இப்படி பண்ணிட்டீங்க? இவர்தான் ஃப்ரெண்ட் ஜானி. பாட்டின்னு சொல்வேல, அவர்தான் இவரு. சந்தியாவோட ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியாம நாங்க பேசிட்டோம். பரவாயில்ல விடுங்க சார். நோ எங்களோட விருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். வேணாம் சார். பாட்டி இப்ப நீ கூட வந்து சாப்பிடுற. சரி ஒரு தடவை என்ன சாப்பிடுறேன்னா. நல்ல வேளை கூப்பிட்டியே. நோ ப்ராப்ளம். வா வா போலாம். எனக்கு 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 முதல்ல. டேய் 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 அலையாதீங்கடா. எல்லாருக்கும் கொடுப்பாங்கடா. என்னடா வாய்க்கு நக்கி குடிக்கிற? உள்ளுக்கு ஒரு வெள்ளி ஸ்பூன் போட்டிருந்தனே அமுக்கிட்டியா? ஜானே, அவங்க நம்மளுக்கு விருந்து வச்சிருக்காங்கல்ல, நாம எதிர் விருந்து வைக்கணும். என்னப்பா சாப்பாடு பிடிக்கலையா? ஐயோ அப்படி இல்ல சார். நீங்க எங்களுக்கு விருந்து வச்சீங்களே சார், உங்களுக்கு எங்க வீட்டுல விருந்து. வாங்க சார், பரவாயில்ல. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல அங்கிள். இங்க பாருங்க, இந்த ஏரியாவை க்ளீன் பண்றதுக்கு 2 நாள் ஆகும். அவன் காலத்துக்கு மேஜை மேல வச்சிருக்கான். இவன் மூக்குல ஐஸ்கிரீம் சாப்பிடுறான். நேஸ்டி கிரவுட். அதனால நீங்க போக கூடாது அங்கிள். வெயிட் ஜானி, ரொம்ப தேங்க்ஸ் இன்விடேஷனுக்கு. ஆனா என்னால வர முடியாது. அதான் வெல் செட் அங்கிள். பட் எனக்கு பதிலா என் பொண்ணு சந்தியா வருவா. ஏமா? கண்டிப்பா வருவேன். அம்மா, கை கால் மூட்டு வலி ஒண்ணு இல்லையே. ஓகே. என்னடா ரொம்ப குழையிற? ஏதாவது காரியம் ஆகணுமா? டியூட் மணி எப்படி கண்டுபிடிச்ச? நான் அம்மாடா, விஷயத்துக்கு வா. அது ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒருத்தர சாயங்காலம் விருந்துக்கு வர சொல்லிட்டேன், அவ்வளவுதான். கட்டையால அடிப்பேன். இப்படி வரவங்க போறவங்களுக்கு சோறு போட்டு உங்க அப்பா அழிஞ்சது பத்தாதுன்னு நீ வர கிளம்பி. அப்ப நீ யார் வந்தாலும் சோறு போட மாட்டியா? ஆமா, இவர் பெரிய துரை. இவரை தேடிட்டு கலெக்டர் வர போறாரு. அப்ப அந்த பாட்டி கிட்ட சொல்ல வேண்டியதுதான், நம்ம 2 பேரும் போய் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாமேன்னு. பாட்டியா? யாருடா அது? அதாம்மா, என்ன தேடி டெய்லி கார்ல வருமே அந்த பொண்ணுமா. அந்த பொண்ணா? நீனு சாப்பிட்டியா? மார்க்கெட்டே சாப்பிட்டமா. விருந்துன்னா விருந்து, பறந்து பறந்து கவனிச்ச விருந்து. நீ பாத்துந்தவே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்ப. அவங்க அப்பா என்ன கோட்டீஸ்வரன். அவரை நான் பக்கத்துல உட்கார வச்சுதானே சாப்பிட்டேன். நமக்கு தான் ஏழை பணக்கார வித்தியாசமே இல்லையே. அவரும் அப்படிதாம்மா, நம்ம கேஸ் தான். நான் வெட்டுறாரு. அப்பா நிஜமாவா? அதுவும் இல்லாம அந்த அம்மா அது இது எதையோ வச்சாங்கம்மா. ஆனா ஒண்ணும் சாப்பிட முடியலம்மா. ஏண்டா, நல்லா இல்லையா? அந்த அம்மா போட்டு இந்த வைர வளையல் கண்ணு முன்னாடி வந்து வந்து போச்சா. டால் வச்சதுல தட்டே தெரியலம்மா. அப்படி விருந்து கொடுத்தவங்களுக்கு நம்ம எதிர் விருந்து தர வேணாமா? அதான் வர சொல்லிக்கினேன். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வருதா? அதே கோட்டீஸ்வர வீட்டு பொண்ணுதான் நம்ம வீட்டுக்கு சாப்பிட. பேசு, கண்ணு பட்டுற போது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அடச்சி சத்தமா சொல்லு. நீ ஒண்ணும் பண்ண வேணாம். பசங்களை மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவங்க கையில கிடைக்கிறத புடிச்சிட்டு வரானுங்க. நீ வாய்க்கு ருச்சியா சமைச்சு வாழையில போட்டிட்டா போதும். எப்படி மடையா, நம்ம வீட்டு தர மண்ணாச்சே. அவ சாப்பிடும் போது நகம் பட்டு இலை கிழிஞ்சு வாயில மண்ணு போயிடுச்சுன்னா தையல போட உண்டா? அவ பணக்கார வீட்டு பொண்ணுடா. முன்ன பின்ன தையல் எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இருக்குமோ என்னமோ. குச்சி போய் தொண்டையில அடிச்சிருச்சுன்னா தட்டுல போடலாமே. தட்டு நம்ம தட்டு. வேற இதுல எந்த தட்டுல போட சொல்றீங்க? எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு.
அப்புறம் நீ எதுக்கு ஆ? டிரைனு அதுதான் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அதுல கொஞ்சம் எடுத்து சில்லற மாதிரி செலவு பண்ண எனக்கு போய் அம்மாவா பிறந்திய ஏய் பாத்துடா இதுக்குதான் அம்மா எங்க ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி ஒரு கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரப்போறா. அவ அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சாப்பாடு போட வேணாமா? நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் தான் காலங்காத்தால உங்களுக்காக போய் மீன் வாங்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இவர் வாங்கி வந்துட்டாரு. நல்லா இருந்துல்ல? சூப்பர். நீங்க டெய்லி வருவீங்களா? அவங்க வருவாங்க, நீங்க வராதீங்க. எப்படியா இருந்தாலும் இலைய வெளியே போடுவீங்களா? பாத்ரூம் எங்க இருக்குமா? இங்கதான் பீச் வருமா? நீ இங்க கழுவலாமா? நீங்க பாத்திரத்தை எடுத்துட்டு வர. அதை எடுத்துக்கிட்டா. ஏய் புறா. போதுமா? படத்துல இருந்தே தாலி எங்க? ஐயோ கண்டுக்கிட்டியா? தாலி போய் தட்டாயிடுச்சு. புரியலையா? நீ இப்ப வெட்டினிய வெள்ளி தட்டு அதான். எதுக்கு இப்படி செஞ்சீங்கம்மா? நான் சாப்பிடுறதுக்காக நீங்க தாலியை வெட்டிருக்க கூடாது. ஐயா நீ எங்க அம்மா மாதிரிதான் இருக்க. பரவாயில்ல விட்டு, உனக்காக தான். நம்ம சொல்லுமா. இப்ப என்ன ஆயிப்போச்சு? ஜானியோட அப்பா உயிரோட இருந்திருந்தா என் கழுத்துல ஒரு மஞ்சளை கட்டி தாலியை விட்டு தட்டு வாங்கியிருப்பாரு. அதைத்தானே நானும் செஞ்சேன். இப்போ ஒண்ணு கெட்டு போல. நீ சாப்பிட்ட தட்டு கழுவி அவர் படத்துக்கு கீழே சூட ஏத்தி வச்சா தாலிக்கு பதிலா தட்டு இருக்க போகுது. அவ்வளவுதானே. இதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு. பேசியாச்சா? வா பாட்டி ஏனிய போடு. ஓஹோ அடேங்கப்பா. தேங்க்யூ. ஸ்பாசு. What? கை கொடுங்க என்ன. சந்தியா 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 where are you? சந்தியா ரூம்ல தான் இருக்கா. அவ போக்கே எனக்கு பிடிக்கலைங்க. என்ன சொல்ற? அவ அந்த ஜானி கூட பழகிறத தான் சொல்றேன். ஜானிக்கு அவளுக்கு ஏதாவது அப்படிதான் நினைக்கிறேன். அப்படின்னு அவ சொல்லல, நீ என்ன நினைச்சுக்கிற? அப்படிதானே? எப்படி வேணா இருக்கட்டும், நாம அவளை கண்ட்ரோல் பண்ணாம செல்லமா வளர்த்துட்டோம். அதான் பயமா இருக்கு. என்ன பொறுத்தவரை என் பொண்ணு யார கல்யாணம் பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணா கூட அடுத்த நிமிஷம் அவன் கோடீஸ்வரன் தானே. பால் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. ஐயோ பாலா? எதுக்கு? இதுல குங்குமப்பூ போட்டிருக்கேன். பால்ல பூ? இத சாப்பிட்டா நல்ல சோப்பாயிடுவ. அப்பதான் அவ நேரத்துக்கு நீ வர முடியும். இத பாரு, நாளைக்கு நீங்க 2 பேரும் ஜோடியா போகும்போது யாரும் குறை சொல்லக்கூடாதுல்ல. யாருமா? சந்தியா. ஆட போமா. பாலு குடுமா. ஜானி அப்புறம் என்ன இந்த பக்கம் உட்கார்ந்து பேசலாமா? ரொம்ப ஐயோ என்ன ஜானி 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 விடு ஜானி ஜானி. ஐயோ போட. அப்பா இப்படி இருக்காங்க. பேசுற இடத்தை பாரு. ஓடு போ.
பாட்டி லுக்கிங் வெரி ஸ்மார்ட். அழகா இருக்கேன்னு சொன்னேன். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீயுமா? ஏன் நீயும் ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா? என்ன? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன கேள்வி பாட்டி, பிடிக்காம பழகுவேனா? நிஜமா சொல்றியா? உன் மேல சத்தியமா ஒண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. எதுக்காக பிடிச்சிருக்கு? எதுக்காக பிடிச்சிருக்கு சொல்லட்டுமா? எப்பவும் என்ன நேரத்துலயோ நான் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒருத்தியா நினைச்சியே, அதுக்காக பிடிச்சிருக்கு. அதுக்கும் மேல உன் வீடு வரைக்கும் கூட்டிட்டு போய் உன் குடும்பத்துல ஒருத்தியாக்கி உங்க அம்மா மூலமா அன்பை அறிமுகப்படுத்தினியே, அதுக்காக பிடிச்சிருக்கு. எப்பவும் என் பின்னாடி ஒரு கூட்டம் என் பணத்துக்காக என் சொத்துக்காக என்னை மயக்கி எப்படியாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறப்போ என்னை விட எதிர்பார்ப்பும் இல்லாம என் கூட பழகுறியே, அதுக்காக பிடிச்சிருக்கு. இன்னும் நிறைய இருக்கு உன்னை ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு. என் கூட பழகுறவங்க பழகுற கொஞ்ச நேரத்திலேயே ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. ஆனா நீ இது வரைக்கும் அந்த மாதிரி சொல்லணும்னு நினைச்சது கூட இல்ல. அதுக்காகவே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்ட்டி, நீ ஏதோ சொல்ல வந்த? நான் கூட இதேதான் சொல்ல வந்தேன். பாத்தியா, இதுல கூட நான் நினைச்சதே நீயும் நினைச்சல. கை கொடு குடு. That's friendship. இப்ப கூட நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா நினைக்கிறோம். இதுக்காகவும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பார்ட்டி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? இந்த கடலை விட பெருசா ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அதே மாதிரி இந்த வானத்தை விட பெருசா ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது நான் உன் மேல வச்சிருக்கிற மரியாதை. அதுக்கு சாட்சியா இப்ப நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். இதோ இந்த கவரை எங்க அப்பா என்கிட்ட கொடுத்து, இதுக்குள்ள நிறைய மாப்பிள்ளைங்க போட்டோ இருக்கு, அதுல யாராவது ஒருத்தரை நீ செலக்ட் பண்ணிக்கோன்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா நான் செலக்ட் பண்ண போறது இல்ல. அது யாரா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீ செலக்ட் பண்ற ஆளுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏன்னா நான் நல்லா இருக்கணும்னு என்னை பெத்தவங்களை விட அதிகமா ஆசைப்படுற ஒரே ஆள் நீதான். இந்தா குடி. ஸ்மார்ட்டா ஒருத்தர் பார்த்து செலக்ட் பண்ணு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகே? ஜானி, உட்கார். இன்னும் ஏன் பழசையே நினைச்சிட்டு இருக்க? ஏன் நாங்கெல்லாம் இல்லையா? எங்களெல்லாம் மறந்துட்டியா? வேலை நிறைய இருக்கு ஜானி. சந்தியா டெல்லிக்கு போயிட்டா, அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க. இதெல்லாம் யார் கொடுப்பா? நீ தான் கொடுக்கணும். கொடுப்ப இல்ல? என்னடா அது? என்னடா அது?
அடுறா அடு அடியா அடு. ஏன்டா நிறுத்திட்டேன்? அமைதியா இருந்து அம்மாவை அனுப்பிட்டேன். எங்களை அடிச்சு கொண்டுடா. உன் வீட்டுக்கு கல்யாணம் மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு பண்ணியடா. கடைசியில் என்னாச்சு? அவன் சம்பளம் கொடுக்குற வேலைக்காரனோட கேவலமா பாக்குறான். உன்னை இவ்வளவு பத்திரிக்கை கொடுத்தான்ல, இதை மட்டும் போய் எல்லாத்தையும் கொடுத்து சொன்னாலடா. இதுல இருந்து ஒண்ணு எடுத்து திரு ஜானகிராமன் அவருக்கு ஒண்ணு எழுதி கொடுக்க வேண்டியதுடா. அவன் கொடுக்க மாட்டான்டா. தான் பணக்காரங்கிற திமிருடா அவனுக்கு. படிடா. அவனுக்கு பணக்காரங்கிற கருவண்டா. டேய் படிடா. போடா. படிடா. கீழே படி. தங்கள் நல்வரவை ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஜானி என்கிற ஜானகிராமன். தெரியல. மனச பாருடா, பணத்தை பார்க்காத. டேய் மனசு நம்ம கிட்டே இருக்கு, பணக்காரங்கிட்டே இருக்குடா. என்னப்பா பெருசா சொன்னியே? படிடா. படி. தப்பு பண்ணிட்டேன்டா. ஜானி, நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலடா. விடா. ஏய் விடா. இனிமே நம்ம வீட்டு கல்யாணம்டா. நம்ம வீட்டு கல்யாணம். மஞ்சு கூட அடிச்சிட்டேன்ல. ஆனா ஜானு சரியான அடி அடிச்சடா. ஒரு வழியா எல்லா பத்திரிகையும் கொடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதையும் முடிச்சுட்டா வேலை முடிஞ்சதுப்பா. ஆமா ஜானி, இது சதாவோட ஏரியாச்சு. இந்த பக்கம் வர இதுவும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்பா. நாமாப்ல எங்க பசங்க உங்க குப்பத்துக்கு வந்தா உதைச்சு விரட்டுவீங்க. ஆனா நீங்க இங்க வந்தா சதா நம்ம இந்த மாதிரி இல்ல. ஐயாக்கு பெரிய இடத்து பழக்கங்கிற சொன்னிய பழசெல்லாம் வந்துச்சா? ஆமா, ஊருக்குலாம் பத்திரிக்கை கொடுக்குறியாம, நமக்கு எல்லாம் இல்லையா? டேய் அட போலாம். ஆனாலும் நீ பெரிய கில்லாடி. அந்த பொண்ணு கூட எவ்வளவு சுத்த முடியுமா சுத்திக்கணும். வேற ஒருத்தருக்கு தாரவாத்து கொடுக்க மாஞ்சு மாஞ்சு வேலை பாக்குறிய. அந்த திறமை நமக்கு வராதுமா. எவ்வளவு வாங்கின? நிறைய கொடுத்துருப்பானே. இது நாங்க பைசல் பண்ணிக்கிறோம். ஏய் ஜானே, ஏய் ஜானே, ஜானி தானே நீ? சதாடா, உன் எதிரி சதாடா. அர்ரா அர்ரா அடிமடா, அடிமடா. அந்த பொண்ணை தப்பா பேசுறது சொக்கா போச்சா? உன்னை பொழந்து கட்டுற கம்முனுக்கிறேடா. அவ மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கல. இங்க ஜெயிச்சுக்கடா நீ. உன்னை எப்பற நான் குத்துவேன். செத்தாலும் உன்ன மாதிரி ஒருத்தங்கையில தான்டா சாவணும். குத்துறா குத்துறா குள்ளா குத்துறா. என்ன எதிரியோ சத்தா சாதாரண சொல்றதை விட சண்டையில சத்தா சாதாரண ஜனங்க பேசிட்டோம். குத்துறா. ஆமா, அவ மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறிய.
அப்ப இருக்கிற அவளை கொல்லணும்னு நினைக்கிற நீ கொலைகாரன் இல்ல? கல்யாணம்ன்ற பேர்ல ஒரு கொலை பண்ண போற, அத பார்க்க எல்லாரும் வாங்கன்னு பந்தாவா பத்திரிக்கை அடிச்சு ஊற கூட்டுறிய. அந்த பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுக்கறது, அந்த பொண்ணை கண்டந்துண்டமா வெட்டி போறது ஒண்ணு ஜானி. என்ன சொல்ற? நீ நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து அவனை மாப்பிள்ளையாக்க போற. நான் இருட்ட பார்க்கும் போது அவனை மாப்பிள்ளை ஆக்கியிருக்கேன். புரியல? தினம் கத்தி காட்டி தின்ஸ் அவனை கூட்டின்னு போவன யாருக்கு? இதே மாப்பிள்ளைக்கு தான். பண்ணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் ஆளுக்கு பாதி பாதி தின்னமே. இன்னைக்கு எனக்கு இருக்கிற வியாதி அவனுக்கு இல்லையா? இந்த காலத்துல ரத்தம் கொடுக்கறோம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ரத்தம் வாங்குறோம் தான். அதுல வியாதி ஏதாவது இருக்கான்னு பயப்படணும். இன்னைக்கு நான் சாவ போறேன், அவன் சாவ மாட்டானா? ஓ ஜானி, அந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்துற வழியை பாரு. என்னடா இவன் நல்லவனாயிட்டேன்னு பாக்குறியா? என்ன பண்றது? ஓவரது முடிவாயிடுச்சு. இடத்துக்கு கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்து வைப்போமே. என்ன கல்யாணம் நடக்கூடாதுடா. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை போய் நிறுத்தணும்டா. நான் போய் சந்தியா கிட்ட போய் சொல்லி போய் என்ன போய் சொல்ல போறியா? நீ போய் சொன்னா அவ கல்யாணம் நிறுத்திடுவல? இல்ல அந்த மாப்பிள்ள தான் உண்மையை ஒத்துப்பானா? அவனுக்கு பணக்காரனுங்கடா. உன் பேச்சு அங்க செல்லாது. 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு நீ ஒரே ஒரு பொய் சொன்னா போதும். அந்த மாப்பிள்ளையே தம் வாயால எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லணும், சொல்ல வைக்கணும். சார், வா ஜானி. என்ன இவ்வளவு தூரம்? ஒன்னும் இல்ல, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லு ஜானி, என்ன விஷயம்? ஏதாவது முக்கியமான விஷயமா? சந்தியா சந்தியா ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாளா? ஆமா. என்ன சொல்லு? சந்தியாவும் இல்ல சந்தியா டெல்லி போயிருக்காங்க குடுக்கறதுக்கு பத்திரிக்கை. எங்கிட்ட சொல்லி தானே போனா? அப்ப நான் வரேன் சார். என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்தான். நீ வேஸ்ட் ஜானே, நீ வேஸ்ட். சின்ன பையன் கூட இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பான். ஜானே, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. தபார், இந்த மாதிரி விஷயத்துல பால் மாறன்னு வையன், அப்புறம் கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. என்னால முடியலடா. அப்ப என்ன போக சொல்றியா? தபார் ஜானே, பெரியவங்களே சொல்லிட்டு போயிருக்காங்க, எல்லாருக்குள்ளயும் ஒரு அக்விஸ்ட் இருக்கிறான். அதே அக்விஸ்ட் உனக்குள்ளயும் இருக்கிறான். அவனை ஒரு 5 நிமிஷம் வெளியே விட, அப்புறம் பார். என்ன யோசிக்கிற? என்னடா நம்மளுக்குள்ளேயே ஒரு அக்விஸ்ட் இருக்கிறான், அவனை எப்படி வெளியே கொண்டு வந்து யோசிக்கிறியா? நீ ஒன்னும் கொண்டு வரவனாப்பா. தபார், இவனை உள்ள அனுப்பு, அந்த அக்யூஸ்ட் வெளியே வரான இல்லைன்னு பாரு. புடி, கப்புனு புடி, கபால் அடி. ஜானி, வண்டி சின்ன ரிப்பேர், சரி பண்ணிட்டேன். வண்டி மட்டுமா சார்? ரிப்பேர் தான் சார். என்ன தண்ணி போட்டிருக்கியா? சார், நம்மள ரொம்ப நம்மளவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது இல்ல சார்? என்ன நீ சம்மந்தமே இல்லாம பேசுற? ஓரா தண்ணி போட்டிருக்கியா? அதை விடுங்க சார். நான் உங்களுக்கு துரோகம் பண்ணேன் சார். எப்படி சொல்றேன்னு தெரியல சார். அதான் சார் அந்த பொண்ணு சார் வேணாம் சார். அந்த கல்யாணம் வேணாம் சார். அந்த நல்ல பொண்ணு இல்ல சார். என்ன சொல்ற ஜானி? எத்தனை தடவை உனக்கு சொல்றது? அந்த பொண்ணு சரியில்லை.
அசிங்கம் அசிங்கம்லாம் அர்த்தம் தெரியாது உனக்கு. உனக்கு வேற பொண்ணு கிடைக்காது. கிடைக்கும்டா. ஏய், அந்த பொண்ணு நடந்த சரியில்லடா, சரியில்லை. என் பொண்ணு பத்தி அப்படி பேசு. அயோக்கிய ராஸ்கல், உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாடா. சதா ஏன்டா என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறான்? சதாவும் ஜானியும் தனியா பேசிக்கிட்டாங்க. என்ன பத்தி தானே பேசினாங்க. இன்னைக்கு நேரத்தை நம்ம பழகிட்டு இருக்கோம். உன்னை பத்தி என்ன ஒண்ணா பேசு, உனக்கு பெருமை இருக்கு. என்ன பத்தி இல்லாத போல தான் பேசிட்டு இருக்க. இல்ல எனக்கு இருக்கிறது உனக்கு இல்ல. இருக்குதுற இல்லன்னா அத்தலத்துல என்ன தேடி வந்திருப்பியா? காட்டுட்டு போயிருப்பிய சொல்லிருப்பாங்க. ஓடியான் செஞ்ச பாவெல்லாம் போதும் துற. வேணாம் துற. நமக்கு எதுக்கு துற கல்யாணம்? ஒதுங்கிட. என்ன விளையாடுறியா? கல்யாணத்துக்கு மண்டபத்தையும் பார்த்து பத்திரிகை அடிச்சாச்சு. சதா, ஜானி நான் அப்படியே சமாளிச்சுக்கிறேன். என்னை பத்தி உண்மை நீ வெளில சொல்லாத. இதப்படி வச்சுக்க. எடுத்துக்க சதா. பத்தியா உன் பணக்கார புத்திய காட்ட பத்தியா? வேணாங்கிற. நீ நானும் செத்துக்கிட்டு இருக்கோம். பணத்துக்கு போன பணத்தை பரிமாறிக்கலாமா துற? வேணாங்கிற. விட்டுடு துற. நம்ம கதை முடிஞ்சு போச்சு. எவனோ வாழ்ந்துட்டு போறான். ஏய், என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். நடக்கும். கை வைக்கிற இடத்துல கத்தி வைக்க ரொம்ப நேரம் ஆகாத துற. உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. இந்த சதா சொல்றத சதா நினைச்சுக்கிட்டே போ. அவ கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்ச உன் உடம்புல தலை இருக்காது. முழுசா செத்து போ.